இரண்டாம் செக்ஷனில் அனைவருமாக நாங்கள் கூடியிருப்பதனால மீதமுள்ள பாடங்களை, மீதமுள்ள சத்தியங்களை, மீதமுள்ள ஊழியத்துக்கு உரிய எல்லா ரகசியங்களை நம்முடைய பிள்ளை வழியாக எங்களுக்கு போதிக்கிறீர். இந்த போதனை நேரத்தில் சோர்வோ அசதியோ பலவீனமோ தூக்க மயக்கமோ இல்லாம தெளிவான கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நாங்கள் ஒருமனப்பட்டு வேதத்தை ஆராய்ச்சி வழியாக நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள எங்களை ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரண்டாம் செக்ஷனில் உங்களுக்கு கிருபை இருப்பதாக பாடல் மூலம், ஆராதனை மூலம், ஸ்தோத்திரத்தின் மூலம், இறைவார்த்தை தியானிக்கிறது மூலமாக நீ மகிமைப்படுவீராக. ஆரம்ப முதல் முடிவரைக்கும் தொடர்ந்து உடைய பிரசனம் இருப்பதாக கனமகிமை செலுத்தி இயேசுவின் திருப்பெயரால் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவர் மாத்திரல்ல, அவர் நல்லவர். நம்மை அவருக்காக இறந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். நன்றி துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடி. நன்றி துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடி. நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றி துதி பாடி என்று பாடி துதி பாடி நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடி. சிலுவையின் நிழலுண்டே
Let's move to session 4. நான்காவது வேத பகுதி நாம் சிந்திக்க இருக்கிறோம். In session 1, we gave an overview of the essentials of a healthy church. எனவே சபையினுடைய பிரதான நோக்கங்களிலே முதலாவது ஆராதனை, Based upon the Great Commandment and the Great Commission. அதுவே கர்த்தர் கொடுத்த பெரிய கட்டளை, இந்த பெரிய ஆணையின் அடிப்படையிலே எவ்வாறு சபையின் நோக்கங்கள் நிறைவேறுகிறது என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Love God with all your heart, that is worship. அதுவே முதல் பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அது என்னது? அது ஆராதனை. Love your neighbor as yourself, that is ministry. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது ஊழியம். Go into all nations with the gospel, that is evangelism. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கியுங்கள். அது எதை காட்டுகிறது? சுவிசேஷம் அறிவித்தல். Baptize them into the congregation, that is fellowship. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்பது அது ஐக்கியத்தை குறிக்கிறது. Teach them to observe all things, that is discipleship. யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுவது அது சீஷத்துவத்தை அது குறிக்கிறது. Session 2, we covered the essential of evangelism. இரண்டாவது பகுதியிலே நாம் எதை குறித்து யோசிப்போம் என்றால் சுவிசேஷம் அறிவித்தலை குறித்து யோசித்தோம். And today we have talked already about the essential of worship. ஆகவே இன்றைக்கு நாம் குறிப்பாக ஆராதனையை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்தோம். Now session 4 is on the essential of fellowship. ஆகவே நான்காவது பாடம் அல்லது நான்காவது பகுதி எதை மையமாக வைத்தது என்றால் ஐக்கியம். When we come again, we hope to teach on the essential of discipleship and the essential of ministry. ஆகவே அடுத்து நாம் பார்க்க போறது ஊழியம் மற்றும் சீஷத்துவம். இவை இரண்டையும் குறித்து நாம் அடுத்து யோசிக்க போகிறோம். And a healthy church needs all 5 purposes going at one time. ஆகவே இந்த 5 காரியங்களும் ஒரே நேரத்திலே அவை இணைந்து செயல்படுகின்றன. An unhealthy church will focus on 1 or 2 purposes. சிலர் என்ன நினைக்கிறார்கள்? 1-2 நோக்கத்தை மாத்திரம் அவர்கள் மையப்படுத்துகிறார்கள். But a healthy church focuses on all the purposes together. ஆனால் முழுமையாக எல்லாவற்றையும் மையப்படுத்துகிற மாதிரி நாம் கவனத்திலே இருக்க வேண்டும். So let's go into session 4. நான்காவது பகுதி. And let's talk about the objectives for this session. இதிலே ஐக்கியத்தை குறித்து நாம் பேச இருக்கிறோம். Number 1, we want to be able to explain the benefits of being a church member instead of just an attender. அதுவே ஒரு சாதாரண சபையிலே கலந்து கொள்கிற ஒரு ஆளாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு சபையிலே உறுப்பினராக இருப்பதனுடைய நன்மை என்பதை குறித்து இதிலே நாம் யோசிக்க இருக்கிறோம். Number 2, we want to be able to explain how the questions we ask new members are important in the success of building the congregation. புதிய உறுப்பினரிடம் கேட்கப்படும் கேள்விகள் எவ்வளவு முக்கியம் என்று விளக்க நாம் சபை கூடுகையை வெற்றிகரமாக நிறுவுவதற்கு அது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து யோசிக்க இருக்கிறோம். Number 3, we want to be able to list some basic questions that prospective church members ask. சபை உறுப்பினர்கள் கேட்கும் சில அடிப்படை கேள்விகளை வரிசைப்படுத்த நாம் இந்த பகுதியிலே அறிய போகிறோம். Okay, and this is different in every culture. அது மாத்திரமல்ல, பல கேள்விகள் சபை உறுப்பினர் கேட்கக்கூடும். அதை குறித்து நாம் அறிய இருக்கிறோம். In the United States, people often move from one state to another. ஒரு அமெரிக்காவை பொறுத்தமட்டிலே மக்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். Or they move from another city in the same state. ஒரே நகரத்திற்குள் ஒரே மாநிலத்துக்குள்ளே ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். And so those who are already believers will be looking for a new church. ஆகவே அங்கே விசுவாசிகளாய் வருகிறவர்கள் புதிய சபைகளிலே போய் உறுப்பினர் ஆவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். In some larger cities in the world, people will move from one area of the city to another.
ஆகவே ஒரே நகரத்தினுடைய ஒரு பகுதியில் இருக்கிறவர்கள் இன்னொரு நகரத்தின் இன்னொரு பகுதிக்கு செல்வார்கள். And so they will be looking for a different church. ஆகவே பல்வேறு சபைகள் அங்கே காணப்படக்கூடும். But in village ministry, almost all of church growth happens through evangelism. ஆகவே கிராம சபைகள் என்பது அது சுவிசேஷம் அறிவிக்கிறதுனாலே உருவாகின்ற சபைகள். And that is actually a good thing. அதுவும் அங்கே சுவிசேஷம் அறிவித்தலினாலே உருவாகிறது. The more people who are saved in this congregation, the more protection the church will have on their doctrine. ஆகவே முக்கியமாக உபதேசத்தை விட்டுவிடாதபடிக்கு பாதுகாக்கப்பட்ட சபைகளாக அவைகள் காணப்பட வேண்டும். But when someone does come from a different area, we want to know the questions that they will ask. அவர்கள் கேட்கிற கேள்விகள், புதிய இடத்திலே இருந்து வருகிறவர்கள் கேட்கிற கேள்விகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Number 4, we want to be able to discuss the scope of a membership covenant and the reasons for it. உறுப்பினர் உடன்படிக்கை எல்கையையும் அதன் காரணங்களையும் நாம் விவாதிக்க போகிறோம் இந்த பகுதியில். Number 5, we want to be able to describe the New Testament emphasis on small groups in building relationships and living out biblical fellowship. புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற சிறிய குழுக்கள் மூலமாக அந்த உறுப்பினர்கள் என்னென்ன பயன்பாடுகளை பெறப்போகிறார்கள் என்பதை குறித்தும் இந்த பகுதியிலே நாம் சிந்திக்க போகிறோம். And number 6, we want to list some ways to make members feel special in the church. அது மட்டுமல்ல, அங்கே புதிதாக உறுப்பினர்கள் தாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை உணர்வதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இந்த பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். And so let's talk first about turning attenders into members. ஆகவே அவர்கள் சபை உறுப்பினர்களாக மாறுவதற்குரிய கலந்து கொள்கிறவர்களை சாதாரணமாக கலந்து கொள்கிறவர்களை உறுப்பினர்களாக மாற்றுவது எப்படி? Now the concept of membership is taught all through the New Testament. ஆகவே ஒரு குறிப்பிட்ட நபர் சபையிலே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதை புதிய ஏற்பாட்டின் எல்லா பகுதிகளிலும் நாம் படிக்கிறோம். But the word in the Bible is not talking about joining a club or doing something religious. அதாவது உறுப்பினர் ஆதல் என்பது ஒரு மன்றத்திலே சேர்வது போல அல்ல, அல்லது சில சமய செயல்களை செய்வது அதுதான் உறுப்பினர் ஆதல் என்று அல்ல. It's speaking about being a part of the body of Christ. ஆனால் உறுப்பினர் என்றால் என்ன அர்த்தம்? நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். Let's read Romans 12:5. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தரிசி வாசிக்கலாம். ரோமர் 12:5. அநேகராய் நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒரே சரீரத்தின் அவயவங்கள், கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ரோமர் 12:5 எழுதப்பட்டிருக்கிறது. And so Christians in the New Testament are compared to the hands and feet and eyes and ears and nose of a body. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் கைகளுக்கும் பாதங்களுக்கும் கண்கள், காதுகள், மூக்கு போன்றவற்றுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். 1 Corinthians 12 is a great chapter to study if you want to know about the body of Christ. அது கிறிஸ்துவினுடைய சரீரம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Okay, and we know in the scriptures that the church is called a fellowship. This is not in the notes. The church is called a fellowship. அது வெறும் ஐக்கியம் மட்டுமல்ல. Okay, but it is also called a body. அது சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. It is also called a family. அது குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. And it is also called a flock of sheep. ஆகவே அது ஆட்டு மந்தை என்று அழைக்கப்படுகிறது. And so the New Testament has many descriptions of the church. ஆகவே சபையை பற்றிய பல்வேறு விளக்கங்கள் வேத புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்றன. Another description is the bride of Christ. ஆகவே இன்னொரு வகையிலே சபையானது கிறிஸ்துவினுடைய மணவாட்டி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, so we're not just believers, we belong in the family of God. ஆகவே நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்?
கிறிஸ்துவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள We are part of the living organism of the local church, the body of Christ. உயிர், அதாவது உள்ளூர் சபையானது ஒரு ஜீவிக்கின்ற கிறிஸ்துவின் சரீரமாக அது இருக்கிறது. Let's read Ephesians 2:19. எபேசியர் 2:19 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. So number one, create a climate where people want to join. எங்கே மக்கள் சேர விரும்புகிறார்களோ அங்கே ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். And there are two things that every person craves. ஒவ்வொரு நபரும் இரண்டு காரியங்களை விரும்பி பெற்றிருக்க வேண்டும். Love and acceptance. ஒன்று அன்பு, மற்றொன்று ஏற்றுக்கொள்ளுதல். And these are both things that Jesus commands the church to demonstrate. இந்த ரெண்டு காரியங்களை தான் சபையானது செயல்படுத்த வேண்டும் என இயேசு கட்டளையிட்டார். John 13:35. 13 யோவான் 13:35 நீங்கள் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் எல்லாரும் அன்பு கொள்வார்கள் என்றார். ரோமர் 15:7 The world will know we are the disciples of Jesus through our love for one another. அதுவே ஒருவரை ஒருவர் இடத்திலே அன்பு கூறுதல். Romans 15:7. ரோமர் 15:7 ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல். And as we know that growing churches love and loving churches grow. வளர்கிற சபைகள் அன்பு கூறும் சபை கட்டாயம் அது வளரும். As you look all across the world, you find that churches that are low in friendliness are declining. நட்புறவிலே குறைபடுகிற சபைகள், அன்பிலே குறைபடுகிற சபைகள் அது வளர்ச்சி அடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியிலே குறைய ஆரம்பிக்கும். And churches that are high in friendliness are growing. சபையிலே நட்புறவிலே வளர்ந்து வருகின்ற சபைகள், அப்படி நட்புறவிலே வளரும் பொழுது சபையானது தொடர்ச்சியாக வளர ஆரம்பிக்கிறது. Now the single most important factor in what causes a person to stay in the church is relationships. ஒரு தனி நபரை சபையிலே தொடர்ச்சியாக வர வைப்பதற்கு மிக மிக முக்கியமானது என்னென்றால் அவரோடு வைத்திருக்கிற உறவு. Okay, now as pastors, we would think it would be the preaching. நாம போதகர்கள் பெரும்பாலும் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கிறோம். Or the music. அங்கே இசைக்கப்படுது. Or the doctrine. உபதேசத்தை Or the commitment to Christ. அங்கே தீவிரமாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறோம். But it really comes down to relationships. ஆனால் எது குறைபடுகிறது? உறவுகள் குறைபடுகிறது. Are people connected with other Christians? ஆகவே ஏனைய நபர்களோடு தொடர்பு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Because the church is a family. ஏனென்றால் சபை என்பது ஒரு குடும்பம். It is not an institution. அது ஒரு நிறுவனம் அல்ல. And so relationships are the glue that hold the church together. ஆகவே சபை முழுமையாக ஒருவருக்கொருவர் உறவு வைத்திருக்கிறவர்களாக தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். If people come to a church for 1 year, ஒரு வருஷத்துக்கு ஒரு மக்கள் சபைக்கு வருகிறார்கள் என்றால் and they do not have at least 6 good friendships, அவர்களிடத்திலே ஆண் பெண் என்கிற வேறுபாடு கிடையாது. they will usually leave that church. அவர்கள் உடனே வேறு சபைக்கு போய்விடுவார்கள். And so relationships are important to our church. ஆகவே சபையிலே உறவு என்பது தொடர்பு என்பது மிக முக்கியம். And number 2, communicate the value of membership. ஆகவே உறுப்பினராக இருப்பதனுடைய மதிப்பை நாம் அவர் தெரிவிக்க வேண்டும். As you study the New Testament, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? you will not find a single believer who was not a member of a local church. ஒரு தனி நபராவது உள்ளூர் சபையிலே உறுப்பினராக இல்லாமல் யாரும் அங்கே விசுவாசியாக இருக்க முடியாது. It was expected in the New Testament that if you believed that you would be baptized into a church. ஆகவே தனி நபர்கள் சபைக்கு போகணும், அங்க ஞானஸ்நானம் பெறணும், அங்க உறுப்பினராக இருக்கணும். And you become a Christian by committing your life to Christ. ஆகவே கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து நீங்கள் கிறிஸ்தவராக மாறுகிறீர்கள்.
but you live out membership in the body by committing yourself to other believers in this family. அதனால் பிற விசுவாசிகளுடன் குடும்பமாக வாழ ஒப்புக் கொடுப்பதன் மூலம் கிறிஸ்துவின் சரீரத்திலே உறுப்பினராக நீங்கள் வாழ்கிறீர்கள். And this is true biblical fellowship. இதுதான் உண்மையான ஐக்கியம் என்பது. Now there are three parts of the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை மூன்று அம்சங்களை அல்லது பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. Okay, there is believing, ஒன்று விசுவாசித்தல். Acts 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஆக முக்கியமானது விசுவாசித்தல். There is belonging, Ephesians 2:19. உடையவராக இருத்தல் அல்லது வீட்டாராக இருத்தல், எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்தே வீட்டாராக இருத்தல். ஒன்று விசுவாசித்தல், இரண்டாவது வீட்டாராக பரிசுத்தவான்களோட இணைந்திருத்தல். And then there is becoming like Christ, Romans 8:29. வந்து கிறிஸ்துவை போல மாற்றம் பெறுவது, ரோமர்கள் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல்வராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். மாற்றம், கிறிஸ்துவை போல மாற்றம் உள்ளவர்களாக மாறுவது. ஆக இந்த மூன்று காரியம், விசுவாசித்தல், வீட்டாராக மாறுதல், கிறிஸ்துவை போல மாற்றம் பெறுதல். Now, a believer without a church family is an orphan. சபை குடும்பத்தை பெறாத ஒரு விசுவாசி ஒரு அனாதையாக இருக்கிறான். And you cannot find an orphan who will be able to grow in Christ without a body of believers. கிறிஸ்துவை சரீரமாகிய சபையிலே அங்கத்தினராக இல்லாதவர்கள் ஒரு சாதாரண அனாதையை போல அவர்கள் இருக்கிறார்கள். The body of Christ is God's only option for growing. ஆகவே சபையானது, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையானது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Okay, believers who become disconnected from a local church will stop growing. அது சபையிலிருந்து தன் உள்ளூர் சபையில் இருக்கிற தங்கள் தொடர்பை துண்டித்துக் கொள்கிறவர்கள் ஒரு காலம் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ச்சி அடைய முடியாது. Okay, so fellowship is an essential for individual growth. ஆகவே ஐக்கியம் இருந்தால்தான் நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ச்சி அடைய முடியும். Now there is some